அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழந்த மாடுபிடி வீரருக்கு நிவாரணம் கேட்க சென்றவர்களை மாவட்ட ஆட்சியர் ஒருமையில் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 14ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர் நவீன்குமார் உயிரிழந்தார். இந்த நிலையில் இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழந்த நவீன்குமார் என்பவருக்கு அரசு சார்பில் 25 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர் செத்தவன் தான், ஒன்றும் செய்ய முடியாது என்றும் மாடுபிடி வீரர்களையும் காளை உரிமையாளர்களையும் இழிவுபடுத்தி ஒருமையில் பேசி பதில் அளித்துள்ளார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரினார். முதல்வருக்கு நாங்கள் கடிதம் வச்சிருக்கோம். இதை முதல்வருக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கண்டா, நீங்கள் யார் உங்களை மாடு பிடிக்க வர சொன்னதுன்னு கேட்குறாங்க. செத்ததுதான். நான் சொன்னேன்மா, நீங்கள் பல்வேறு நிவாரணம் கொடுக்குறீங்க, அதில் ஒரு நிவாரணமாக நீங்கள் கொடுங்கம்மா, நாங்கள் ரிக்வஸ்ட்டாக தான் கேட்க வர்றோம் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, மாடு பிடிச்சி செத்தவனுக்கெல்லாம் நாங்கள் தர முடியாது, இங்கே உங்களை யார் வர சொன்னால் உங்கள் ரிஸ்கில் நீங்கள் வர்றீங்க, நீங்கள் சாகணும்னு சொல்லி வர்றீங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லி பொறுப்பில்லாத இந்த மாவட்ட தலைவர் எங்களுக்கு பதில் சொல்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோமா, நீங்க ஒண்ணு செய்ய வேணாம், தமிழக முதல்வருக்கு நாங்க ஒரு கடிதம் வச்சிருக்கோம், இந்த கடிதத்தை நீங்க அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு நீங்க எல்லாம் வெளியே போறீங்களா, உங்களை பூரா ரிமாண்ட் பண்ணவான்னு கேக்குறாங்க. போலீஸ் காவல்துறைக்கு நாங்க கட்டுப்பட்டு மரியாதை நடக்கக்கூடியவங்க, ரிமாண்டுக்கு பயந்தவங்க இல்ல. ஒரு நல்ல விஷயத்துக்காக ரிமாண்ட் ஆனாலும் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனா இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் என்ன சொன்னேம்மா, நாங்கள் ஒரு இறந்தவனுக்கு நீதி கேட்டு வந்திருக்கோம்மா, நீங்கள் எங்கள் கூட சண்டைக்காரங்க மாதிரி பேசுகிறீங்கன்னா நான் அப்படி தான் பேசுவேன். ஒரு திமுகவிட மாவட்ட செயலாளர் மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க. இந்த மாவட்ட தலைவர் ஆட்சி இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லது சத்தியமாக நடக்காது. மதுரை மாவட்ட மக்களுக்கு உயிரிழந்தவனுக்கு ஒரு நிவாரணம் கேட்டு போனவங்களை மரியாதை இல்லாமல் நடத்தி இவன் பேசி ரொம்ப தவறாக நடந்துக்கிட்டாங்க இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்.